पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 21/5/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்றாங்க, மீठी बच्चे तुम आत्मा का प्यार एक बाप से है. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் இருக்கின்றது. बाप ने तुम्हें आत्मा से प्यार करना सिखलाया है. பாபா நமக்கு ஆத்மாவின் மீது அன்பு செலுத்துவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஷரீரத்து மீது அல்ல. ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு இப்போ நமக்கு யார் மேலே அன்பு இருக்கு? ஷரீரத்தை கவனித்தாலும் கூட அன்பு பேர் மேலே யார் மேலே இருக்கு? நம்முடைய ஆத்மா மீது தான் இருக்கின்றது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கேள்வி கேட்குறாங்க பாபா, किस पुरुषार्थमी माया विघ्न डालती है? மாயாஜீத் बनने की युक्ति क्या है? எந்த ஒரு முயற்சியில் மாயையானது தடை ஏற்படுத்துகிறது? மாயாஜீத் ஆகுவதற்கான யுக்தி என்ன? பதில், तुम पुरुषार्थ करती हो कि बाप को याद करके अपनी पापों को भस्म करे. நாம் பாபாவை நினைத்து பாவத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனால் மாயா இந்த நினைவில்தான் தடையை ஏற்படுத்துகிறது. பாப் உஸ்தாத் துமே மாயாஜீத் बनने की युक्ति बताते हैं. அந்த மிக உயர்ந்த தந்தை பாபா மாயாவை வெற்றி பெறுவதற்கான யுக்தியை கூறுகிறார். என்ன யுக்தி கூறுகிறார்? அந்த உயர்ந்த தந்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு குஷியும் இருக்கும், முயற்சியும் செய்து கொண்டிருப்பீர்கள், சேவையும் நன்றாக செய்வீர்கள், மாயாஜீத்தாகவும் ஆகிவிடுவீர்கள். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கார் பாபா? 4 பாயிண்ட். எப்போ ஒரு பாபா யார் என்பதை தெரிஞ்சுட்டு நினைக்கிறோமோ அப்போ 4 விஷயம் நமக்கு கிடைச்சிருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? சந்தோஷமாக இருப்பீங்க, அடுத்து முயற்சி செய்துட்டே இருப்பீங்க. 3வது பாயிண்ட் என்ன?
நல்ல சேவை செய்துட்டே இருப்பீங்க. 4வது பாயிண்ட் என்ன? மாயா ஜீதாவும் ஆகிவிடுவீர்கள். நல்ல புத்தியில் இந்த பாயிண்ட்டை பதிய வச்சுக்கோங்க. எதுக்காக? அப்போ தான் பாபா நினைவு கூட முயற்சி பண்ணி நல்லா பண்ண முடியும். பாடல் இன்றைக்கு, இந்த பாவமான உலகத்திலிருந்து எங்களை எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள் பிரபு அப்படின்னு பாட்டோட முதல் அடி. ஓம் சாந்தி. ரூஹானி பச்சோனி கீத்து சுன்னா அர்த்த சம்ஜா. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலுடைய அர்த்தமானது உங்களுக்கு புரிந்ததா? ஏன்னா உலகத்துல இந்த பாட்டோட அர்த்தம் யாருக்குமே தெரியாது. बच्ची समझते हैं हमारी आत्मा का लव परमपिता परमात्मा के साथ है. நம் ஆத்மாவினுடைய அன்பு பரம்பிதா பரமாத்மாவோடு இருக்கின்றது. ஆத்மா अपने बाप परमपिता परमात्मा को पुकारती है. ஆத்மாவானது தன்னுடைய தந்தையான பரம்பிதா பரமாத்மாவை தான் அழைக்கின்றது. பியார் ஆத்மா மெஹே ஷரீர் மெஹே. பாபா கேட்குறாங்க, உங்களோட அன்பு இப்போ பாபா தெரிஞ்சிட்டதுக்கு பிறகு ஆத்மால இருக்கா ஷரீரத்தில் இருக்கா? अब बाप सिखलाते हैं प्यार आत्मा में होना चाहिए. ஆக பாபா இப்போ அன்பானது ஆத்மாவில் தான் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஷரீரமோ அழிந்து விடக்கூடியது. अब बाप समझाते तुम्हारा प्यार परमात्मा बाप से होना चाहिए ஷரீரோ से नहीं. ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஆத்மா மீது தான் இருக்க வேண்டுமே தவிர, பரமாத்மா மீது இருக்க வேண்டுமே தவிர ஷரீரத்து மீது இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆத்மா மேல அன்பு, அடுத்து பரமாத்மா மேல அன்பு இருக்கணும். வேறு எந்த ஷரீரதாரிகள் மீது அன்பு வேண்டாம். ஆத்மா தான் அழைத்தது. புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகத்துக்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். तुम समझती हो हम पापात्मा थे अब फिर पुण्य आत्मा बन रहे हैं. இதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பாவ ஆத்மாக்களாக இருந்தோம், இப்போ மீண்டும் புண்ணிய ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கின்றோம். பாபா தும்க்கு யுக்தி சி புண்ணிய ஆத்மா பனா ரஹே ஹே. யுக்தியோடு பாபா நம்மை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கி கொண்டிருக்கிறார். ஆத்மா மேல அன்பு வந்தா மட்டும்தான் ஆத்மா புண்ணிய ஆத்மாவா ஆக முடியும். बाप बतावे तब तो बच्चों को अनुभव हो और समझे. பாபா சொன்னால் மட்டும்தான் குழந்தைகளுக்கும் இது அனுபவம் ஆகும். பாபா மூலமா, பாபாவுடைய நினைவு மூலமா நாம் பவித்திரமானவர்களாகவும் புண்ணிய ஆத்மாவாகவும் ஆகி கொண்டிருக்கின்றோம். योग बल से हमारे पाप भस्म हो रहे हैं. யோக சக்தி மூலமாக நம்முடைய பாவங்களானது பஸ்பம் ஆகி கொண்டிருக்கிறது. बाकी गंगा आदि में कोई पाप धो ही नहीं जाते. மற்றபடி கங்கை ஸ்நானம் செய்யறதுனால பாவமானது அழிவதில்லை. मनुष्य गंगा स्नान करते शरीर को मिट्टी में मलते हैं परंतु उससे कोई पाप धुलते नहीं है. மனிதர்கள் கங்கை ஸ்நானம் செய்வதற்கு செல்கின்றார்கள். ஷரீரத்தை அங்க இருக்கிற மண்ணில் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க, தண்ணியில மண்ணில். ஆனா அவர்களுக்கு தெரியறதில்லை, இதுல பாவம் போடுதில்லை அப்படின்னு அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆத்மா கி பாப் யோக பல்சே நிகழ்த்தே ஹே. மீண்டும் பாபா என்ன சொல்றார்? ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவம் யோகத்தின் மூலமாகத்தான் நீங்குகின்றன. காது நிகழ்த்தி ஹே. யோகா பண்ண பண்ண ஆத்மாவில் இருக்கிற அழுக்கும் நீங்கி விடுகிறது, பாவம் அழிந்து விடுகிறது, அழுக்கு நீங்கி விடுகிறது. ये तो बच्चों को ही मालूम है और निश्चय और हम बाबा को याद करेंगे तो हमारे पाप भस्म होंगे. இது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவம் போகிவிடும், அழிந்துவிடும். நிச்சய தோஃபிர் புருஷார்த் கருணா சாயினா. குழந்தைகளே, இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, நிச்சயம் இருக்கு அப்படின்னா நீங்க புருஷார்த்தமும் செய்ய வேண்டும் அல்லவா? முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணாம இல்லை. ஆனா மாயானது இந்த ஒரு புருஷார்த்தத்தில் தான் தடையையும் ஏற்படுத்துகிறது. ருஸ்தம் சி மாயாபி अच्छी रीति रुस्तम होकर लड़ती है. பலசாலிகளோடு மாயா பலசாலியாகி சண்டையிடுகிறது. கச்சே से क्या लड़ेगी. கச்சாவா இருக்காங்க, பக்காவா இல்லாம பலகீனமா இருக்கிறவங்கள்ட்ட போய் என்னத்தை சண்டை போடும்? இல்லை குழந்தைகள், நீங்கள் எப்போதுமே மனதில் இது என்ன வேண்டும் என்ன வேண்டும்,
நான் मायाजीताக எப்படி ஆகுவது? மாயாஜீத் ஜெகத் ஜீத் का अर्थ भी कोई समझते नहीं. மாயாஜீத் என்றால் என்ன, ஜெகத் ஜீத் என்றால் என்ன, இதனுடைய அர்த்தமும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இல்லை, இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நீங்க மாயாவை எப்படி வெற்றி பெறுவது? மாயா பி சமர்த் ஹேனா, மாயாவும் சக்திசாலியா இருக்கு இல்லையா? तुम बच्चों को उस्ताद मिला हुआ है. குழந்தைகளாகி உங்களுக்கு மிக உயர்ந்த ஆசிரியர் கிடைத்திருக்கிறார். அந்த ஆசிரியரை கூட, எப்பேற்பட்ட ஆசிரியர், சுப்ரீம் டீச்சர் இல்லையா பாபா, சாதாரண டீச்சர் இல்லை, சுப்ரீம் டீச்சர். இந்த ஆசிரியரை கூட குழந்தைகள் நம்பர் வாராக யாரோ ஒரு சிலர் தான் அறிந்து கொள்கிறார்கள். ஜோ ஜான்தா ஹை உன்கோ குஷி பி ரெத்தி ஹை. யார் இவரை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கின்றது, சந்தோஷமும் இருக்கின்றது. புருஷார்த்தமும் செய்வாங்க, சேவையும் நன்றாக செய்வாங்க. அமரநாத் பர் பகுத் லோக் ஜாத்தே ஹே. அமரநாத் யாத்திரைக்கு நிறைய பேர் செல்கின்றார்கள். अब सभी मनुष्य कहते हैं विश्व में शांति कैसे हो. எல்லா மனிதர்களுமே என்ன கூறுகிறார்கள்? உலகத்தில் அமைதி எப்படி உருவாகும், அமைதி எப்படி நிலவும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. அபி தும் சப்கோ சித்து கர் பத்லாத்தி ஹோ. அங்க உலகத்துல பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு, பிளானிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாம் அனைவரும் நிரூபித்து கூறுகின்றோம். என்ன நிரூபித்து கூறுகின்றோம்? இந்த உலகத்துல சத்தியுகம் இருந்த பொழுது உலகத்துல சுகமும் அமைதியும் இருந்தது. முழு உலகமும் அமைதியான உலகமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அப்பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது. இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்பு சத்தியுகமானது இருந்தது. இதெல்லாமே நம்ம என்ன பண்றோம்? நிரூபிச்சு சொல்றோம். சத்தியுகம் இருக்கும்போது முழு உலகத்திலையும் அமைதி நிலவி இருந்தது. चित्रों से तुम बिल्कुल क्लियर कर बताते हो. சித்திரங்கள் மூலமாக நீங்க தெளிவாக சொல்றீங்க. கல்ப பேலே பி ऐसे चित्र बनाए थे. கல்பத்துக்கு முன்பு கூட இதே போன்ற சித்திரங்கள் தான் உருவாக்கப்பட்டு இருந்தது. 3 प्रतिदिन இம்ப்ரூவ்மெண்ட் ஓத்தி ஜாத்தி ஹே. இன்னைக்கு அநேக விதமான சித்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஏன்னா உலகத்துக்கு இன்னைக்கு உலகத்துல எல்லா விதமான விஷயங்கள், டெக்னாலஜி அதிகரித்து கொண்டு போகின்றது. அதற்கு தகுந்தாற் போலையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? சித்திரங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. கஹாம் பச்சி சித்திரமே தீரி தாரேக் லிக்னா போல் ஜாத்தே ஹே. சில நேரம் குழந்தைகள் சித்திரத்துல 4 நேரம் அதெல்லாம் எழுத மறந்துடுறாங்களாம். இன்றையிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்னால அப்படிலாம் எழுதணும் இல்லையா, அதெல்லாம் மறந்து போயிடுறாங்க. லக்ஷ்மி நாராயண ராஜு இருந்தது அப்படின்னு மட்டும் சொன்னா போதாது. எப்போ இருந்தது அந்த நாளை சொல்லுங்க, அந்த ஆண்டு காலத்தை சொல்லுங்க. பச்சோக்கி புத்திமே பேட்டா ஹுவானா. குழந்தைகளாகளுடைய உங்க புத்தியில இருக்குது இல்லையா? என்ன இருக்கிறது இல்லையா? நாம சொர்க்கவாசிகளாக இருந்தோம். நினைவு வந்துருச்சா? இப்போ மீண்டும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ அவ்வளவு பதவியை அடைகின்றார்கள். अब बाप द्वारा तुम ज्ञान की अथॉरिटी बनी हो. இப்போ பாபா மூலமா நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி உடையவராக ஆகின்றீர்கள். பக்தி अब கலாசோ ஜானியே. பக்தியானது இப்பொழுது முடிந்து போய்விடும். சத்யு திரேதாமே பக்தி தோடி யோகி. சத்யுகா திரேதா யுகத்துல பக்தி என்பது இருக்காது. அரை கல்பத்துக்கு பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கின்றது. ये भी अभी तुम बच्चों को समझ में आता है. இது கூட நம் குழந்தைகளுடைய புத்தியில் இப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றது. அரை கல்பத்துக்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும், பக்தியும் ஆரம்பமாகும், ராவண ராஜ்யமும் ஆரம்பமாகும். சாரா கேள்த்தும் பாரதவாசியும் பரிய. எல்லா விளையாட்டும் எங்கே நடக்கிறதா? பாரத்ல தான். ஏன்னா பாரதம் தானே சொர்க்கமா இருந்தது. 84 ஜென்மத்தினுடைய சக்கரமும் பாரதவாசிகள் தான் எடுக்கின்றார்கள். ஆக பாரதம் எப்பேற்பட்ட கண்டம்? அழிவற்ற கண்டம்.
ஏபி ஆகி தோடி பதாதா, இது கூட இதுக்கு முன்னால நமக்கு தெரியாமல் தான் இருந்தது. லக்ஷ்மி நாராயணா அங்கே ராஜ பதவி செய்தார்கள், மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். எவ்வளவு உயர்ந்த பதவி அது. ஆனால் அந்த பதவி அடைவதற்கு இந்த படிப்பு எவ்வளவு சகஜமான படிப்பு, பெரிய படிப்பு. ஆனா இந்த படிப்பு எப்பேற்பட்டது? सहजमानது. ये सौराशि का चक्र पूरा कर फिर हम वापस जाते हैं. 84 ஜன்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி பரப்புகளை எடுத்து முடித்து விட்டு நாம் வாபஸ் வீட்டுக்கு செல்கின்றோம். अभी तुमको मूल वतन, सूक्ष्म वतन, स्थूल वतन सब याद है. இப்போ உங்களுக்கு மூலவத்தனம், சூக்ஷ்ம வத்தனம், ஸ்தூல வத்தனம் அனைத்துமே நினைவில் இருக்கின்றது. இதுக்கு முன்னால தெரிந்திருந்ததா? சூக்ஷ்ம வத்தனம்னா என்ன? அந்த உலகம் எப்படி இருக்கும்? அந்த உலகத்துல யார் இருப்பா? நாம் அந்த உலகத்துக்கு போக முடியுமா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதா? இப்ப சூக்ஷ்ம வத்தனத்தை பற்றி நமக்கு கிளியரா இருக்கிறது. अभी तुम समझती हो वह कैसी मूवी में बातचीत करती हैं. அந்த சூக்ஷ்ம வத்தனத்துல எப்படி அசைவுகளால் பேசிக்கொள்கிறார்கள். வாயிலிருந்து சத்தம் வராது, ஆனால் வாயினுடைய அசைவு இருக்கும். பேசுறது போலே தான் இருக்கும், சப்தம் மட்டும்தான் இருக்காது. அந்த அசைவுகளை வைத்து தான் அங்கே பேசக்கூடிய ஒரு மொழியை டிரான்ஸ்ல போகக்கூடியவங்க புரிந்து கொண்டு வருகிறார்கள். மூவி பைஸ்கோப்பி நிக்லா தா. மூவி பைஸ்கோப் ஊம படம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் கூட ஒரு காலத்தில் இருந்தது இல்லையா? தும்கு சம்சானமே சஹஜ் होता है. நாம் புரிய வைப்பதற்கு இவையெல்லாம் சகஜமாக ஆகிவிடுகிறது. சைலன்ஸ், மூவி, டாக்கி. ஒன்றென்ன சைலன்ஸ், அடுத்தென்ன மூவி அசைவு, அடுத்தென்ன டாக்கி சப்தம் பேசுதல். துமி கிரகஸ்த விவகார में रहती यही ஓனா லகா ரஹே. பாபா சொல்றார், நீங்க கிரகஸ்தத்தில் இருந்தாலும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு இதே ஒரு கவலை இருக்கணும். ஏகப்பட்ட கவலையெல்லாம் போயிடுச்சு. கவலையற்ற வாழ்க்கை பாபா கொடுத்துட்டார். கவலைப்படுறதுக்கு பாபா இருக்கார். கவலைகள் எல்லாம் பாபாக்கு கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்கலாம்? கவலையற்ற இருக்கலாம். ஆனாலும் கூட என்ன கவலை இருக்கணும்? நான் பாவனமாக வேண்டும். இந்த கவலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும். பாப் சம்ஜாத்தே ஹேன். பாபா புரிய வைக்கிறார். குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை போக்கி விடுங்கள், அழித்து விடுங்கள். அழிச்சுடுங்கன்ட்டார். சில விஷயத்தை என்ன பண்ணணும்? அழிச்சுடணும். பாவத்தை அழிக்கணும், அழுக்க போக்கணும், பற்ற அழிச்சுடணும். பச்சோ ஆதிக்கோ பல் சம்பாலோ. குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு குடும்பத்தில், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் உங்கள் புத்தி எங்கே இருக்கணும்? பாபா பக்கம் இருக்க வேண்டும். இந்த குடும்பம் பாபாவுடையது, என்னோட குடும்பம் நினைக்கக்கூடாது. இந்த குடும்பம் பாபாவுடையது, இந்த குழந்தைகள் பாபாவுடைய குழந்தைகள். எவ்வளவு பரிபாலனை செய்தாலும் உங்கள் புத்தியில் என்ன இருக்கணும்? பாபா பாபா பாபா. कहती है ना, हाथों से काम करती बुद्धि बाप तरफ रहे. சொல்லப்படுகிறதல்லவா, கைகளால் வேலை செய்து கொண்டிருந்தாலும் புத்தியானது பாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா கொடுங்க, ஸ்நானம் பண்ண வைக்கணுமா பண்ண வைங்க. ஆனால் புத்தி பாபா நினைவில் இருக்கணும். ஏனென்றால் ஜான்தி ஹோ ஆத்மா பர் பாப்போ கா போஷ் பகுத் ஹே. ஏன் அப்படி நினைவு பண்ணணும்? ஏனெல்ல ஆத்மால அநேக ஜென்மத்தில் பாவத்தின் சுமையானது நிறைய இருக்கிறது. அந்த சுமையை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்கிறது? நினைவு மட்டும்தான் இருக்கிறது. எனவே உங்களுடைய புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். உஸ் மாஷிக்கு போத் போத் யாத் கர்னா. அடுத்து என்ன சொல்றாரு பாபா? அவர்தானே உங்களோட நாயகன். அந்த நாயகனை ரொம்ப ரொம்ப நினைக்கணும். மாஷிக்கு பாப் தும் சப் ஆத்மாக்கு கேத்தே ஹே. நாயகன் பாபா நம் ஆத்மாக்களுக்கு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? என்ன நினைவு பண்ணுங்க. ये पाठ भी अब चल रहा है, फिर 5,000 வருஷ बाद चलेगा. இந்த பாட்டானது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பாட்டு?
நம்ம பாபாவை நினைக்கக்கூடிய பாட். பாபா நம்மை பாலனை செய்யக்கூடிய பாட் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதே பாட் மீண்டும் 5000 வருடம் கழித்துதான் நடக்கும். பாப் கிட்னி சஹஜ யுக்தி பாத்தாத்தே ஹே. பாபாவும் எவ்வளோ ஒரு சகஜமான யுக்தியை கூறுகிறார். அவர் எந்த கஷ்டமான வழிகளை கூறவில்லை. कोई कहे हम तो ये कर नहीं सकते, हमको बहुत तकलीफ बाजती है, याद की यात्रा बहुत मुश्किल है. சிலர் கூறலாம், என்ன கூறுகிறார்களா, இதெல்லாம் எங்களால் செய்ய முடியல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தோணுது, நினைவு யாத்திரை ரொம்ப கஷ்டமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அரே து பாபாக்கு யாद नहीं कर सकते हो. உடனே என்ன சொல்லார் பாபா, அரே குழந்தைகளே, பாபா உங்களால் நினைக்க முடியாது, அப்பா தானே அவர், அப்பாவை நினைக்க முடியாதா? இந்த தந்தையை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து விட வேண்டாம். இவர் மறந்தீங்கன்னா ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை, வாழ்க்கை வாழறது அர்த்தமே இல்லை. மறந்துடுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் நினைக்க பழகிக்கோங்க. நல்ல நினைவு செய்யுங்க. எதுக்கு நல்ல நினைவு செய்யுங்க? நெருப்பு மூட்டி நல்லா எரிஞ்சாதான் அதில் எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது எரிஞ்சு போகும். அந்த மாதிரி யோகாங்கிற நெருப்பு மூட்டி அது எரிஞ்சாதான் பாவங்கள் அழியும். और तुम எவர் ஹெல்த்தி பனேங்கே. பாவங்கள் அழிய நீங்கள் பாபாவை நினைக்க ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். நேத்து பனேங்கே நஹி, நீங்கள் நினைக்கல அப்படின்னா ஆரோக்கியமானவராகவும் ஆக முடியாது. தும்கு ராய் போத் அச்சி டிக் மில்தி ஹே. உங்களுக்கு பாபா வழி கூட ஒரு சரியான வழி கிடைச்சிருக்கு. சரியான வழி கிடைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லையா? ஆக நமக்கு சரியான வழி கிடைத்திருக்கிறது. இது ஒன்று தான் சரியான வழி. நல்ல மருந்து கிடைச்சி, சரியான மருந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம். சில நோய்க்கு சரியான மருந்து கிடைச்சிருச்சுன்னா நோய் என்ன ஆகிடும்? அந்த சரியான மருந்து மூலமாக சரியாயிடும். சரியான மருந்து கிடைக்கிறதுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா? அப்படி தான் சொல்லணும். அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, நோய்க்கு சரியான மருந்து கிடைக்கிறது எவ்வளவு அவசியமோ, அது கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதுபோல் பாவத்தை அழிப்பதற்கு சரியான வழி கிடைத்திருக்கிறது. हम गारंटी करते हैं, इस योग बल से तुम 21 जन्मों के लिए कभी रोही नहीं बनेंगे. அதனால பாபா உத்தரவாதம் கொடுக்கிறார். என்ன கேரண்டி பண்ணுறாரா? யோக சக்தி மூலமாக நீங்கள் 21 ஜென்மத்துக்கு ஒரு பொழுதும் நோயாளியாகவே ஆக மாட்டீர்கள். இப்போ யோக பலத்தை சம்பாதித்தீர்கள் என்றால் சிர்ஃப் பாப்க்கு யாத் கரோ, பாபா மட்டும் நினைங்க. பக்தி மார்க் में याद करते थे अनजान से. பக்தியில் நினைத்தோம், அறியாமல் நினைத்தோம், தெரியாமல் நினைத்தோம், இப்போ அறிந்து நினைக்கின்றோம். இன்னைக்கு கேள்வி பதிலே அதானே சொன்னார் பாபா. பாபாவே அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதெல்லாம் அறிந்து கொண்டு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னார் பாபா? நல்ல சேவையும் பண்ணுவாங்க, நல்ல புருஷார்த்தமும் செய்வாங்க. तुम समझती हो, हम कल्प पहले भी बाबा आपके पास आते थे, पुरुषार्थ करते थे. இதுவும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். பாபாட்ட சொல்கிறோம், பாபா கல்பத்துக்கு முன்னாலே நாங்கள் எங்கே உங்கள்கிட்ட வந்திருந்தோம் பாபா, முயற்சி செய்திருந்தோம். ஹம் ஹீ ராஜி கர்த்தே தே, நாம தான் ராஜ்யத்தையும் செய்திருந்தோம், நாமே தான் ராஜ்யத்தை இழந்து விட்டோம். இப்போ பாபா வந்திருக்கிறார், மீண்டும் பாபா வந்திருக்கிறார். உன்சி ராஜபாகிய லேனா, பாபா மீண்டும் வந்திருக்கிறார். அவரிடமிருந்து நாம் என்ன பண்ணணும்? ராஜபாகியத்தை அடைய வேண்டும். அதனால பாபா சொல்றார், என்ன நினைவு செய்யுங்க, ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. மன்மனா பவ, அந்தமதி சோகதி ஆக வேண்டும். அப்படி நினைக்கணும். இப்போ அப்படி நினைத்தால்தான் அந்தமதி சோகத்தியாகவும் ஆகும். இப்போ நாடகமானது முடிவடைய போகின்றது. வாபஸ் நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பாபா ஐ ஹே
सबको ले जाने के लिए. பாபா வந்திருப்பதே எதற்காக? அனைவரையும் வாபஸ் அழைத்து செல்வதற்காக. எப்படி மணமகன் மணமகளை அழைத்து செல்கிறார்களோ, அவர்களை அழைத்து செல்லும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஹம் அப்னி சசுரால் ஜாத்தே ஹே, நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகிறேன் கணவனோட அப்படின்னு குஷியாக போகிறாங்க. அது மாதிரி என்ன சொல்கிறார் பாபா, நான் இப்போ உங்களை எல்லாரையுமே அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். தும் சப் சீதாய் ஹோ ஏக் ராம் கி, நீங்கள் அனைவருமே ஒரு ராமருடைய சீதையாவீர்கள். राम ही तुमको रावण की जेल से छुड़ाकर ले जाते हैं. ராமர் பாபா தான் உங்களை ராவணனுடைய ஜெயிலிலிருந்து விடுவித்து அழைத்து செல்கிறார். லிபரேட்டர் ஒரே ஒருவர் தான். ராவன் ராஜி से लिबरेट करते हैं. எங்கிருந்து விடுவிக்கிறார் பாபா? ராவண ராஜ்யத்திலிருந்து, ராவணனிடமிருந்து நம்மை பாபா விடுவிக்கிறார். कहते भी है ये रावण राजी है, परंतु यथार्थ रीति समझते नहीं. இது ராவண ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த ராவணனா யார் என்பது யதார்த்தமான அர்த்தம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு समझाने के लिए बहुत अच्छी अच्छी पॉइंट्स दी जाती हैं. பிறருக்கு புரிய வைப்பதற்கு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. बाबा ने समझाया, ये लिख दो, विश्व में शांति कल्प पहले मुफाफिक बाप स्थापन कर रहे हैं. பாபா புரிய வைக்க இந்த ஒரு விஷயத்தையும் எழுதுங்க. என்ன எழுதுங்க? உலகத்தில் அமைதியானது கல்பத்துக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ அதே போல ஸ்தாபனை பாபா செய்து கொண்டிருக்கிறார். இதை எழுதுங்க. பாபா ஸ்தாபனை பண்றார் என்பதை எழுதணும். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. விஷ்ணு கா ராஜ்யத்தா தோ விஸ்வமே சாந்தி தீனா. விஷ்ணுனுடைய ராஜ்யம் இருந்த பொழுது உலகத்தில் அமைதி இருந்ததல்லவா? விஷ்ணு சோ லக்ஷ்மி நாராயண் தே. விஷ்ணு யாரு? लक्ष्मी नारायण தான் விஷ்ணு. ये भी कोई समझते थोड़ी है. விஷ்ணு யாரு, லக்ஷ்மி நாராயண யாரு, இதுவும் கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை. லக்ஷ்மி நாராயணா மற்றும் ராதா கிருஷ்ணா அலக் அலக் சமஸ்தே ஹே. ராதா கிருஷ்ணா இவர்களை தனித்தனியானவர்கள் என்று புரிந்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. என்ன தெரியாது? கிருஷ்ணர் தான் நாராயணர் ஆகிறார், ராதை தான் லக்ஷ்மி ஆகிறாங்க. இருவருடைய கம்பைன்டு ரூபம்தான் விஷ்ணு என்பது தெரியாது. அபி தும்னே சம்ஜா ஹே. இப்போ நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பி தும் ஹோ. நீங்கள் தான் சுதர்ஷன சக்கரதாரியாகவும் இருக்கின்றீர்கள். शिव बाबा आकर सृष्टि चक्र का ज्ञान देते हैं. शिव बाबा वंददा सृष्टि चक्रத்தினுடைய ஞானத்தை கொடுக்கிறார். உன் द्वारा अभी हम भी मास्टर ज्ञान सागर बने हैं. அந்த शिव बाबा सृष्टि चक्रத்தோட ஞானத்தை கொடுத்து அவர் மூலமா நாம மாஸ்டர் ஞான கடலாக ஆகின்றோம். தும் ஞான நதியா ஹோனா. நீங்கள் ஞான நதிகள் தானே. तो ये बच्चों को ही नाम है. இது குழந்தைகளுடைய பெயராகும். என்ன பேரு? ஞான நதி. भक्ति मार्ग में मनुष्य कितने स्नान करते हैं, कितना भड़कते हैं. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு ஸ்நானம் பண்ண போகிறாங்க, எத்தனை ஸ்தலங்கள் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, எவ்வளவு அலைகிறாங்க, நிறைய தான புண்ணியமும் பண்ணுறாங்க. செல்வந்தர்களோ நிறைய தானத்தை செய்கின்றார்கள். தங்கத்தை கூட செல்வந்தர்கள் தானம் பண்ணுறாங்க. தும்பி அபி சமஸ்தி ஹோ ஹம் கித்னா படக்தி தே. இப்போ நாம் நம்மை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம கூட எவ்வளவு அலைஞ்சிட்டு இருந்தோம். अब हम कोई कड़े योगी तो है नहीं है, हम तो है राज योगी. இப்பொழுது நாம் கடையோகிகள் அல்ல. நாம் யாரு? ராஜயோகிகள். பவித்ர கிரகஸ்தர ஆசிரம் கேத்தே. பவித்திரமான கிரகஸ்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். फिर रावण राज्य में अपवित्र बने हैं.
அடுத்து நம்ம ராவண ராஜ்யத்தில் வந்து அப்பவித்திரமாயிட்டோம். இப்போ நாம யாரு? ராஜயோகி. பாபா சொல்லும் போதே குஷி வரும். நாம யார் இப்போ? ராஜயோகி. पवित्र गृहस्थ आश्रम के थे, फिर रावण राज्य में अपवित्र बने. पवित्र गृहस्थ ஆசிரமத்தில் இருந்த நாம ராவண ராஜ்யத்தில் வந்து என்ன ஆயிட்டோமா? அப்பவித்திரமாயிட்டோம். இப்போ ட்ராமா அனுசாரமா பாபா மீண்டும் கிரகஸ்த தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? பவித்திரமான இல்லற மார்க்கத்தை பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தில் இருக்கிற மார்க்கமும் இல்லற மார்க்கம். ஆனா அது எப்பேற்பட்ட மார்க்கம்? பவித்திரமான மார்க்கம். இது போல காரியத்தை வேறு யாருமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது? மனுஷி தும்கோ கேते हैं तुम सब पवित्र बनोगे तो दुनिया कैसे चलेगी. உங்களை பார்த்து மனிதர்கள் கூறுகிறார்கள், நீங்க இப்படி பவித்திரமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் உலகம் எப்படி இயங்கும், உலக விருத்தி எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. போலோ, அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லுங்க, इतनी सब सन्यासी पवित्र रहते हैं फिर दुनिया कोई बंद होगी है क्या. என்ன கேட்க சொல்லணுமா அவங்களுக்கு? எவ்வளவு சன்னியாசிகள் பவித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பவித்திரமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால உலகம் என்ன நின்று போயிடுச்சா? உலக முன்னேற்றம் விருத்தி நின்று போய்விட்டதா என்ன? இல்லையே. மக்கள் தொகை என்ன ஆயிட்டு இருக்கு? அதிகரித்து கொண்டு தானே இருக்கு. உலகத்தில் சாப்பிட்றதுக்கே உணவு கிடைக்காத கண்டிஷன்லாம் உருவாயிட்டு இருக்கு. இந்த உலகத்தை விருத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு பாபா. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க, பாபா ஹமாரி சம்முக்கு ஆசீர் நாசீர். பாபா நம் முன்னாலே இப்போது வந்திருக்கிறார், ஆஜராக இருக்கிறார். ஆனால் அவர் இந்த கண்களால் பார்க்க முடியாது. பாபா இருக்கார். முரளி கேட்கும்போது என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு செகண்ட் அந்த பாபாவை நம்ம முரளியுடைய வார்த்தை மூலமாக அந்த பாபா சொல்கிறத அந்த பாபாவை நம்ம பார்க்குறோம். பாபா இருக்கிறார் என்பதை உணர்றோம். ஆனால் அந்த பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. जो विश्व शांति की बातें करते हैं उन्हें तुम बताओ. உலக அமைதியை பற்றி உலகத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, உலகத்தில் அமைதியை பாபா ஸ்தாபனை பண்ணிட்டுருக்காரு. அவங்க பேசுன்னு பேசிகிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. அமைதி அவங்கள ஸ்தாபனை பண்ண முடியாது. உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு அதுவும் முன்னால் தயாராக இருக்கிறது. 5000 ஆண்டுக்கு முன்னாலேயும் உலக அழிவு என்பது ஏற்பட்டிருந்தது. இப்போ அந்த அழிவானது எதிரில் தான் இருக்கின்றது. உலக அழிவுக்கு பிறகு உலகத்தில் அமைதி என்பது நிலவிவிடும். अभी तुम बच्चों की बुद्धि में ही ये बातें हैं, दुनिया में कोई नहीं जानते. உலகத்தில் அமைதி எப்படி உருவாகும் என்ற விஷயம் குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் தான் இருக்கின்றது. இதை பற்றி உலகத்தினருக்கு யாருக்குமே தெரியாது. तुम जानती हो सत्य में सारे विश्व पर शांति थी. நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், சத்தியுகத்தில் முழு உலகத்திலையுமே அமைதி இருந்துச்சு. ஒரு இடத்துல அமைதி, ஒரு இடத்துல அமைதி இல்லை, அப்படி இல்லை. பாரத கண்டத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இல்லாமல் இருந்தது. ஒரே கண்டம்தான். பிற்பாடுதான் பல கண்டங்கள் உருவாகின அர்த்தம் என்ன? உருவாக்குனதே மனிதர்கள் தான். இப்போ பாருங்க எத்தனை கண்டங்கள். அபி ஸ்கேல் காபி அந்த் ஹே. இப்போ இந்த விளையாட்டினுடைய இறுதி கட்டமும் வந்துவிட்டது. कहते भी ये भगवान जरूर होगा, परंतु भगवान कौन और किस रूप में आते हैं. பகவான் என்பவர் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகவான் யார், அவர் எந்த ரூபத்தில் வருவார், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸ்ரீகிருஷ்ண தோ ஹோன சகே. பகவான் என்று ஸ்ரீகிருஷ்ணரை கூற முடியாது. न कोई प्रेरणा सी व शक्ति सी काम करा सकते हैं. பகவான் எந்த ஒரு தூண்டுதல் மூலமா அல்லது ஏதோ சக்தி மூலமெல்லாம் காரியம் செய்ய வைக்க முடியாது. பகவான் வரார் அப்படின்னா நேரடியாக வந்து தான் என்ன பண்ணுறாரு, எல்லா காரியங்களை செய்கின்றார். அவர் மோஸ்ட் பிலவர்ட். பகவான் யாரு? மோஸ்ட் பிலவர்ட்.
बाप ही स्वर्ग स्थापन करते हैं, फिर जरूर पुरानी दुनिया का विनाश भी वो कराएंगे. பாபா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் கண்டிப்பா இந்த பழைய உலகத்தினுடைய விநாசத்தையும் அவர் சேவிப்பார். பாபா சொல்றார், இப்போ மீண்டும் நம்ம புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த நஷாவும் இருக்கணும். பாரதமே ராஜ்ய கர்த்தே, இந்த பாரதத்தில் தான் நான் ராஜ்யம் செய்தேன், அந்த நஷாவும் இருக்க வேண்டும். பாபா ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனாரு. லக்ஷ்மி நாராயணா அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தாங்க. இப்போ மீண்டும் பாபா ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அவ்வளோதான் விஷயம். சொல்றார் பாபா, இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அப்புறம் என்ன செய்யுங்க? சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தான் 84 பிறப்பையும் எடுத்துள்ளீர்கள். நீங்க குறைவான முயற்சி செய்றீங்கன்னா புரிஞ்சுக்கணும், நீங்க குறைஞ்ச பக்தி பண்ணிருக்கிறீங்க. அதிகமான பக்தி பண்றீங்கன்னா, அதிகமான பக்தி செய்தவர்கள் முயற்சியும் அதிகமாக செய்வார்கள். எவ்வளவு கிளியரா பாபா புரிய வைக்கிறார். परंतु जब बुद्धि में बैठे और புரிய வைக்கிறதுல புத்தியில் ஏறணுமே. तुम्हारा काम है, உங்களுடைய வேலை என்ன? முயற்சி செய்வது, செய்விப்பது. கம் பக்தி கி ஹோகி யோக் லகேகா நை. அடுத்த பாயிண்ட் சொல்றார் பாபா, நீங்க குறைந்த பக்தி செய்திருந்தீர்கள் என்றால் யோகாவே வராது. எங்கிருந்து எங்க கனெக்ஷன் பாருங்க. சிவபாபா நினைவு புத்தியில நிற்கவே நிற்காது. கபிபி புருஷார்த்தமே டண்டா நீ ஓனா செய்ய. ஒரு பொழுதும் புருஷார்த்தத்தில் நீங்க சோறு உடையவர்களாக ஆக வேண்டாம். என்னத்த புருஷார்த்தம் பண்றது? அப்படி இருக்காதீங்க. மாயா பலசாலிகளை பகல்வான் தேக் ஹார்ட்ஃபில் நீ ஒன்ன செய்ய. மாயாவோட பலத்தை பார்த்து மனசோர்வு அடைஞ்சிட வேண்டாம். இப்படி மாயா தாக்குதே, இப்படி போடுதே மாயா, அதோட பலத்தை பார்த்து மனசோர்வு அடைய வேண்டாம். அந்த மாயாவை வெற்றி உங்களால் அடைய முடியும். மாயாக்கு தூஃபான் பகுத் ஆயங்கே, மாயாவின் புயலும் நிறைய வரும். ஏபி பச்சோக்கு சம்ஜாயா ஹே, இது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். என்ன புரிய வச்சிருக்கார் பாபா? ஆத்மா தான் எல்லாமே செய்து, சரீரம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு பாபா? உங்களோட அன்பு சரீரத்தின் மீது இருக்கிறதா, ஆத்மாவின் மீது இருக்கிறதா? பற்று யார் மேலே வைக்கணும்? இப்போ சரீரத்து மேலே பற்று இருந்திருக்கலாம். இப்போ அந்த பற்று என்ன பண்ணணும்? ஆத்மா மேலே மாற்றினாதான் முன்னேற்றம் ஏற்படும். ஆத்மா அந்த உடலை விட்டு சென்று விட்டதென்றால் சரீரம் மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. அப்போ அதை சரீரத்தை நினச்சி அழறதுனால என்ன நன்மை கிடைக்க போகுது? மீண்டும் அந்த பொருள் கிடைக்குமா? கிடைக்காது. ஆத்மாவோ அந்த சரீரத்தை விட்டு சென்று விட்டால் இன்னொரு சரீரத்தை எடுத்து விடுகிறது. அபி தும் கித்னி ஊஞ்சு கமாய் கர்த்தி ஹோ, இப்போது நீங்க எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை செய்கின்றீர்கள். துமாராயி ஜமா ஹோத்தா ஹே, நீங்க சம்பாதிக்கிறதா சேமிப்பாகிறது. மற்றது எல்லோருடையதும் சேர்த்து வைக்கப்பட்டது எல்லாமே இல்லாமல் போய்விடுகிறது. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். பாபா போலா வியாபாரி, இந்த பாபாவோ கள்ளம் கபடம் இல்லாத வியாபாரி. உங்களுக்கு நீங்கள் ஒரு பிடி அவல் கொடுத்தீங்கன்னா 21 ஜென்மத்துக்கு அவர் மாளிகை கொடுத்து விடுகிறார். எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கிறார் பாபா? तुमको जितना चाहिए भविष्य के लिए जमा करो. எனவே இப்போ நீங்கள் பாபாவுக்கு கொடுத்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்யுங்கள். இப்போ பாபாவுக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனம் பண்ணிடாதீங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. கடைசியில் எல்லாம் பாபாவுக்கு கொடுத்துருவோம், நமக்கு வேணுமே அப்படின்னு இருக்கக்கூடாது. கடைசியில் வந்து கொடுத்தீங்கன்னா எப்படி சேமிப்பாகும்? அப்போ பாபாவுக்கு தேவை இருக்காது. உங்களுக்கு தேவையில்லாத பொழுது அது பாபாவுக்கு தேவை இருக்காது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத போது நீங்கள் பாபாவுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா பாபாவும் வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? ரிட்டர்ன் கொடுக்கணுமே. तुमको मिट्टी चावल के बदले 21 जन्मों के लिए महल मिल जाता है. நீங்கள் கொடுக்குற ஒரு பிடி அவலுக்கு, ஒரு பிடி அவலுங்கிறது என்ன? கொஞ்சம் தான். எவ்வளோ கொடுத்தாலும் பாபாவுக்கு நம்ம
கொஞ்சம்தான். எவ்வளவு இந்த உடலால் சேவா பண்ணாலும் அது கொஞ்சம்தான். ஏன்னா பலனோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது குறைவு தான். எவ்வளோ பொருளை கொடுத்தாலும் அதில் கிடைக்கிற ரிட்டர்ன் பல ஜென்மத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதுவும் என்ன குறைவு தான். ஆனால் 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு மாளிகை கிடைத்து விடுகிறது. இப்போ எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? பாபா பாபா कहते हैं नंबर 1 बोला तो मैं हूँ. நம்பர் 1 கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா நான் தான், வேற யாரும் கிடையாது. பாருங்க, உங்களை விஸ்வத்துக்கே ராஜ்ய அதிகாரி ஆக்கிடுறேன், உலக ராஜ்யத்தையே கொடுத்துடுறேன். சிறத்து ஹமாரே பன்கர் சர்வீஸ் கரோ. உங்களுக்கு உலக ராஜ்யம் வேணுமா? என்ன செய்யணும் நீங்கள்? அப்போ என்னுடையவர் ஆயிட்டு என்னுடைய சேவை நீங்கள் செய்துட்டே இருங்க, போதும், அவ்வளோதான். बुलान आते हैं तब तो उनको सब याद करते हैं. பாபா கள்ளம் கபடம் அற்றவராக இருக்கிற காரணத்தினால தான் அவரை கூட எல்லோருமே நினைவு செய்கிறார்கள். இப்போ நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீங்க. பாபாவோட ஸ்ரீமத் படி நடங்க, ராஜ்யத்தை அடையுங்கள். कहती भी है बाबा हम आए हैं राज्य लेने सो भी सूर्यवंशी में. குழந்தைங்க சொல்கிறாங்களா சந்தோஷத்தில், பாபா நாங்கள் வந்திருக்கோம் பாபா, ராஜ்யத்தை அடையிறதுக்காக தான் வந்திருக்கோம் பாபா. அதுவும் ராஜ்யத்திலையும் எதை அடையணும்? சூரியவம்சத்துக்கு தான் பாபா வருவோம் அப்படிலாம் குழந்தைகள் கூறுகிறார்கள். அப்படி கூறிய உடனே பாபா பதில் என்ன சொல்கிறாரு? அச்சா துமார முக்கு மீட்டா ஹோ, நல்லது, உன்னோட வாயில் இனிப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா. நல்ல வார்த்தை சொன்னீங்களே அப்படின்ட்டு சொல்கிறார் பாபா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணிக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒரு பிடி அவளை கொடுத்து 21 ஜென்மத்திற்கான மாளிகையை பெற வேண்டும். எதிர்காலத்துக்காக வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கிரக இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை அழித்து முழுமையாக தூய்மையானவராக ஆக வேண்டும். அனைத்தும் செய்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். वरदानम, मनसा शुभ भावना द्वारा एक दो को आगे बढ़ाने वाले विश्व कल्याणकारी भव. மனதனுடைய சுப பாவனை மூலமா ஒருவரை ஒருவர் முன்னேற்றத்தில் கொண்டு செல்லக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகுங்கள். உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆகுங்கள். இப்போ ரொம்ப டீப்பான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. यदि कोई कुछ रॉन्ग कर रहा है तो उसी परवश समझकर रहम की दृष्टि से परिवर्तन करो. ஒருவேளை யாராவது தவறான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க செய்கிறதே ராங்கான ஒரு வேலையை செய்துட்ருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு கோபம் வரும். அது வரக்கூடாது. அவர்களே அவங்க அந்த பலகீனத்துக்கு வசமாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு கருணையுடைய பார்வையோடு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். डिस्कस नहीं करो, डिस्कस பண்ணாதீங்க. अगर कोई पत्थर से रुक जाता है तो आपका काम है पार करके चले जाना. ஒருவேளை அடுத்த பாயிண்ட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த இன்னொரு பாயிண்ட். ஒருவேளை யாராவது உங்கள் முன்னால் ஒரு பெரிய பாறாங்கல்லாவே வந்து நிற்கிறாங்க, இவங்க தான் எனக்கு தடை, இவங்க தான் எனக்கு பிரச்சனை, இவங்களால தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பாறாங்கல்லாகவே வந்து அவர்கள் நின்று விட்டாலும், ஒரு தடையாக ஆகிவிட்டாலும் உங்களுடைய வேலை என்ன? அதையும் கடந்து செல்ல வேண்டும். அவர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அரவணைத்து கடந்து செல்ல வேண்டும். அவங்கள கை கோத்துக்குங்கிறார் பாபா. ஏன் உஸ்கோபி சாத்தி பனாக்கர் பார்லேஜன், அதையும் கடந்து செல்லணும். அவர்களையும் உங்களுடைய துணையாக ஆக்கிக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். இஸ்கிலி ஹரேகி கி விசேஷதாக்கோ தேக்கோ. இவ்வாறு செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தருடைய விசேஷதாவை பாருங்கள்.
குறைகளெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவங்கள்ட்ட அப்படி குறை இருக்கு, இவங்கள்ட்ட எப்படி குறை இருக்கு, பார்த்து பார்த்து என்ன செய்ய போறீங்க? உங்க புத்தி மனசு தான் கெட்டு போகுது இல்லையா? அதனால என்ன சொல்றாரு பாபா, குறைகள் எல்லாம் விட்டு தள்ளுங்க. என்னமோ குறை இருந்துட்டு போட்டோம், அவங்கள்ட்ட இருக்கிற விசேஷத்தை பாருங்க. अब किसी को भी वाणी से सावधान करने का समय नहीं है. இப்பொழுது யாருக்குமே வார்த்தை மூலமா எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை. சொல்லில யாரும் மாறுறது இல்லை. சொல்லாமலே மாத்துங்க. எப்படி மாத்துங்க? மனிதனுடைய சுப பாவனையை கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் நீங்க சகயோகி ஆக்கி முன்னேற்றம் அடையுங்கள், மேலும் அடைய வையுங்கள். அப்பொழுதுதான் உங்களை விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்ல முடியும். ஸ்லோகன், दृढ़ संकल्प की बेल्ट बांध लो तो सीट से अपसेट नहीं होंगे. திருட எண்ணங்கள் என்ற பெல்ட்டை நீங்கள் கட்டி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து அப்செட் ஆகவே மாட்டீர்கள். நல்லது. அவ்விக்த சமிகை, ஆன்மீக ராயல்டி மற்றும் பேருட்டியினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். प्रत्यक्षता का सूर्य उदय दब होगा जब पवित्रता की क्षमा चारों ओर जलाएंगे. பிரத்யக்ஷதா என்ற சூரியன், பாபாவுடைய பிரத்யக்ஷதா என்ற சூரியன் எப்போ உதயமாகும் என்றால், எப்பொழுது பவித்திரத்தாவினுடைய அந்த ஒளி விளக்கு நாலா பக்கமும் எரிய தொடங்குமோ அப்பொழுதுதான் அந்த ஒளியில தான் பாபா பிரத்யக்ஷம் ஆகுவர். जैसे वो क्षमा लेकर के चक्कर लगाते हैं, ऐसी पवित्रता की क्षमा चारों ओर जगमगा दो, तब सब बाप को देख सकेंगे. எப்படி ஸ்தூலமான ஒரு விளக்கை எடுத்துட்டு சுற்றி வரீங்க, நல்ல வெளிச்சமாக இருக்கும், எல்லா பக்கமும் வெளிச்சமாயிடும். அதே போல பவித்திரத்தாவனுடைய விளக்கு நாலா பக்கமும் ஒளி வீசி கொண்டிருந்தால் அந்த ஒளியில் அனைவருமே பாபாவை பார்க்க முடியும். அந்த ஒளியை பார்க்கறதுக்கு ஒரு ஒளி வேணும்ட்டார் பாபா. அந்த பாபாவை பார்க்க முடியும், அடுத்து அந்த பாபாவை அறிந்து கொள்ள முடியும். जितनी अचल पवित्रता की क्षमा होगी उतना सहज सभी बाप को पहचान सकेंगे. எவ்வளவு அசைக்க முடியாத அச்சல் பவித்திரத்தா அசையறதே இல்லை, அந்த அசையாத பவித்திரத்தாவினுடைய ஒரு விளக்காக ஆவீர்களோ அவ்வளவு சகஜமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும். பாபாவை அறிந்து கொள்ள முடியும். நல்லது. ओम शांति. तुम ही तुम निगाहों में ओ बाबा, और कुछ देखने की जरूरत नहीं. दिल जिगर में बसे हो सदा, और दिल की कोई हसरत नहीं. तुम निगाहों में हो बाबा. शब्दों में हम कह पाए नहीं, इतना प्यार करते हो. पढ़ते नहीं धरती पर कदम, इतनी शक्ति भरते हो. तुम ही मन के मंदिर में हो बाबा, बसे और कोई मूरत
नहीं, तुम्हें तुम निगाहों में हो बाबा। दिन रात मेरी तकदीर को तुम भी तो सजाते, सुख सागर में लहराए मन जो खुद सा बनाते, इन नैनों में तेरे सिवा बाबा बसे कोई भी सूरत नहीं, हाँ सूरत नहीं, तुम्हें तुम निगाहों में हो बाबा। हीरे जैसा जीवन दिया, फूलों जैसे मुस्कान दी, अब तो हर पल गाए दिल बातें तेरे एहसान की, पाके तुझे सब कुछ पाए, और दिल की कोई चाहत नहीं, चाहत नहीं, तुम्हें तुम निगाहों में हो बाबा, और कुछ देखने की जरूरत नहीं, जरूरत नहीं, तुम निगाहों में हो बाबा। அனைத்து பிரச்சனைக்கும் மகா மந்திரம் அன்பு. The supreme mantra for all problems is love.